எல்லாரும் ரெண்டு கரங்களையும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி இன்றைக்கு இந்த எல்லைகளுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவினுடைய மேலான நாமம் இந்த எல்லைகளுக்குள்ளே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிறதான எல்லா வாலிபர்கள் மேலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள நாமம் இந்த எல்லைகளுக்குள்ளே ஆண்டவர் வல்லமை நிறைந்தவராய் மகிமை நிறைந்தவராய் அந்தகார இருளில் இருந்து ஆச்சரிய வெளிச்சத்துக்குள்ளே அநேக வாலிபர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இப்பொழுது திருப்பிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ரெண்டு கரங்களையும் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறினார். பிரியமான ஜனங்களே, பிரியமான வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மரணத்துக்குள்ளே போய்விடக் கூடாது என்பதற்காய் நம்முடைய கல்வாரி தெய்வம் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையின் மரண பரியந்தம் எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் ஜீவனை கொடுத்தார். இந்த உலகத்திலே சொல்லப்படுகிறதான எந்த அன்பும் அது போலியானதா இருக்கும். ஆனால் என்னையும் உங்களையும் எத்தனை பெருமதியாய் அந்த தெய்வம் பார்த்திருப்பார் என்று சொன்னார். அவர் நமக்காய் பூமிக்கு கடந்து வந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் வந்து நமக்காய் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆதலால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கத்தக்கதாய் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்கிறதான மேலான நாமத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து அன்புள்ள வாலிபனே, நீ முதல் வரியில இருக்கலாம் அல்லது கடைசி வரியில இருக்கலாம். அந்த மேலான தெய்வம் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமம். எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி, இயேசு கிறிஸ்துவின் நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்குகிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமம் அது என்னோடு கூட இருக்கிறது. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் அந்தகார இருளில் இருந்து ஆச்சரிய வெளிச்சத்துக்குள்ளே அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் ராஜரிக ஆசாரியர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமான வாலிபர்களே, நீங்கள் உலகத்தை ஜெயித்தபடியினால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள் பலவான்களாய் இருக்கிறபடியினால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். பைத்தியமானவர் எங்களை அவர் தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் பைத்தியமான எங்களை தெரிந்து கொண்டார். பலவீனர்களை, அங்கே பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான என்னையும் உங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தெரிந்து கொண்டார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அந்தகார இருளிலே இருந்திருக்கலாம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, பூமியின் வரைபடத்தை பார்த்த பொழுது அது ஒழுங்கின்மையாயிருந்தது, அது வறுமையாயிருந்தது, ஆழத்தின் மேலே இருள் இருந்தது. இன்றைக்கு நீங்க வாகனத்தில் ஏறும் பொழுது, இந்த கூட்டத்துக்காக இந்த இடத்துல வாகனத்தில் ஏறும் பொழுது, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை அந்தகாரத்தில் இருந்திருக்கலாம், ஒழுங்கின்மையாய் இருந்திருக்கலாம், வறுமையாய் இருந்திருக்கலாம், ஆழத்தின் மேலே இருள் இருந்திருக்கலாம். யோவான் 1 அதிகாரம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறதான மெய்யான வெளிச்சமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த எல்லைக்குள்ளே வந்திருக்கிறதான எல்லா வாலிபர்களையும் ஹல்லேலூயா
எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாய் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே நம்மை மாற்றும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாலிபர்களை கொண்டு மட்டக்களப்பு மாவட்டம் அதிர போகிறது. இந்த வாலிபர்களை கொண்டு திருவண்ணாமலை மாவட்டம் அதிர போகிறது. இந்த வாலிபர்களை கொண்டு அம்பாறை மாவட்டம் அதிர போகிறது. இந்த வாலிபர்களை கொண்டு பொலனறுவை மாவட்டம் அதிர போகிறது. ஹல்லேலூயா. கப்பர்நகும் என்கிறதான பட்டணம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதம் படுகிற வரைக்கும் அது இருளாயிருந்தது. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 4ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்து அங்கே கடந்து போனார். யோவான் ஸ்நானகனை அங்கே சிறையிலே அடைத்து வைத்திருந்தார்கள், இருள். அப்ப இயேசு கிறிஸ்து என்றி ஆகிறார், இந்த வர்றேன், நான் கப்பர்நகமுக்கு வருகிறேன். வேதம் சொல்லுகிறது, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் இருந்த ஜனங்களுக்குள்ளே பெரிய வெளிச்சம் கடந்து வந்தது. அன்பு வாலிபனே, உலகம் உன்னை பலவீனன் என்று சொல்லலாம், ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய தெய்வம் சொல்லுகிறார், நீ பலவீனன் அல்ல, நீ பலவான், நீ உலகத்தை ஜெயித்த மகன். ஒருவேளை உலகம் உன்னை பார்த்து சோர்ந்து போனவன் என்று சொல்லலாம், ஒருவேளை உன்னுடைய குடும்பம் உன்னை அப்படி சொல்லலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை சோர்ந்து போன மனநிலையிலே நீ இந்த எல்லைக்குள்ளே கடந்து வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரே, நீ என்னோடு பேசித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு நீ வந்திருக்கலாம். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அங்கே ஒழுங்கீனமும் அங்கே இருளுமா இருந்த அந்த வரைபடத்தை பார்த்து தெய்வம் சொன்னார், இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வம் சொன்னார், வெளிச்சம் உண்டாகுவதாக. அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. வேதம் சொல்லுகிறது, இதோ இதோ வாலிப மகனே, வாலிப மகளே, உன்னுடைய வரைபடம் உலகத்திலே இல்லை, நம்முடைய தேவனுடைய கரத்திலே நீ இருக்கிறாய். உன்னை நான் என்னுடைய உள்ள கையிலே நான் வரைந்திருக்கிறேன். நீ உலகத்துக்குரியவன் அல்ல, நீ உலகத்துக்குரியவன் அல்ல. உனக்கு ஒரு திட்டம் உண்டு, உனக்கு ஒரு யுத்தம் உண்டு. எழுமுங்க, இருந்தாக்கள் அழுமுங்க, வாலிபர்கள் அழுமுங்க, எல்லாம் அழும்பு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பராக்கிரமசாலி, கர்த்தருடைய பராக்கிரமசாலி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திரையை விட்டு எழும்பு, நித்திரையை விட்டு எழும்பு. நான் சாப்பாடு சாப்பிட்டதனால் வந்த நித்திரையை பற்றி நான் சொல்லவில்லை. ஆவிக்குரிய வாலிபனே, நீ கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற அக்கினி ஜுவாலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா சொன்னான், எரேமியா சொன்னான், என்னுடைய எலும்புகளுக்குள்ளே அந்த அக்கினி அடைபட்டு எரிகிறது. ஹல்லேலூயா. தேவனை குறித்த வைராக்கியம். திருச்சபைக்கு போகிற வாலிபனே, இன்றைக்கு சில நேரங்கள்ல இந்த இடத்துல நீ புதிதாய் வந்திருக்கலாம். நீ சும்மா வீணாய் நீங்க இடத்துல வரல. 1500 பேரும் 1500 நோக்கத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே வழியும், அவரே சத்தியமும், அவரே ஜீவனுமாய் இருந்து உனக்கு வழியை காட்டும்படியாய். ஹல்லேலூயா. நீதிமொழிகளிலே சொல்லப்படுகிறது, நீதிமானுடைய பாதை ராஜபாதை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய பாதை ராஜபாதை. கொஞ்சம் இதா சொல்லுங்க, பலமா சொல்லுங்க, என்னுடைய பாதை கிறிஸ்துவுக்குள்ளாய் ராஜபாதை. என் ஆண்டவர் என் வழியாய் இருக்கிறார், எனக்கு சத்தியமாய் இருக்கிறார், எனக்கு ஜீவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை நாங்கள் உற்சாகமாய் தட்டி ஹல்லேலூயா. வேதாகமத்திலே சவுல் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மத்தியான வேளையிலே தான் ஆண்டவரை சந்தித்தான். அவன் யோசிச்சிருப்பான், என்ற வாழ்க்கை அங்க வெளிச்சமா தானே இருக்கு, நான் மத்தியானத்துல தானே திரிகிறேன். இன்னைக்கு பாடலிலே பாடப்பட்ட பொழுது சொல்லப்பட்டிருந்தது, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது, உலகத்துக்கும் என் ஆண்டவருக்கும் சம்பந்தம் ஏது? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் நம் ஆண்டவரினாலே உண்டானதல்ல, அது உலகத்தினாலே உண்டானது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வம் அங்கே வானத்திலிருந்து பார்த்தார்.
அங்கே ஜனங்களுடைய வழி எல்லாம் விலகி அவர்கள் கெட்டு போயிருந்தார்கள். இருளான வாழ்க்கை வாழ்ந்திருந்தார்கள். அதான் சரி, நாங்க இருளில் இருந்து வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோமே. பவுலுடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு எண்ணம் தான் இருந்தது. ஓ, என்னுடைய பர்த் சர்டிபிகேட்டில் என்னுடைய பேரு நான் ஆர்சி என்று தானே இருக்கிறது. நமக்கு அவ்வளவுதான். இன்றைக்கு அன்பு வாலிபர்களே, அன்பு வாலிப தம்பி, அன்பு வாலிப தங்கச்சி, ஒளி இருள் மூன்றாவதாய் ஒன்று வந்திருக்கிறது. ஒளியின் வேஷம். கர்த்தருக்காய் நாங்கள் பிரகாசிக்க முடியாதபடிக்கு போலியான வெளிச்சங்கள் சுற்றி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பிசாசானவனும் ஒளியின் வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறானே. அவன் பாவியும் அல்ல, நீதிமானும் அல்ல, ஆனால் வஞ்சிக்கப்படுகிறான். முதலாவது மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் நுழைந்த முறை வஞ்சகத்தினாலே. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே நடந்து பாவத்திலே முடியும் என்று சொன்னால் அவனுடைய முடிவு மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு நான் சொல்றேன், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் சிந்தினதான அந்த பரிசுத்த இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை ஒரு முந்தின வாழ்க்கை ஒரு மோசம் போனதான ஒரு வாழ்க்கையாயிருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே புதிய மனுஷனாய். எசேக்கியேல் 36 அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நான் உனக்கு நவமான இருதயத்தை நான் உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இந்த கூட்டம் முடிய திரும்பவும் என்னுடைய வாழ்க்கை பாவத்தில், திரும்பவும் என்னுடைய வாழ்க்கை பலவீனத்தில் போகிறது. இல்ல 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 இல்ல, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. ஆண்டவர் உனக்கு நவமான இருதயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையிலே அவன் அந்த மத்தியான வேளையிலே பேரொளியாய் ஆண்டவரை சந்தித்தான். நீ ஒருவேளை வெளிச்சத்தில் வாழ்றது மாதிரி உனக்கு நினைப்பு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உன்னை சந்திக்கும்படியாய் மத்தியான வேளையிலே அங்கே சூரியன் கொழுந்து விட்டு எரிந்த நேரத்திலே பேரொளியாய் சந்தித்த, அங்கே சவுலை சந்தித்து பவுலாய் மாற்றினதான அந்த மெய்யான தெய்வம், ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னை இந்த வழியிலே சந்திக்கும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் 1000 லட்சம் கோடி. ஆனா எல்லாமே என்ன வழிகள்? மரணத்தின் வழிகள், மரணத்தின் வழிகள். ஆனால் ஒரே ஒரு வழி உண்டு, 1000 வழி கிடையாது. அன்பு வாலிபனே, அன்பு வாலிப தங்கச்சி, இயேசு மாத்திரமே ஒரே வழி. இயேசு மாத்திரமே நித்தியத்துக்கு போகிறதான ஒரே வழி. அங்கே சவுலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பேரொளியாய் சந்தித்தார். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை இருளிலே இருந்திருக்கலாம், ஒருவேளை ஒரு மாதிரியான வெளிச்சத்துக்குள்ள இருந்திருக்கலாம், ஒளியின் வேஷத்துக்குள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சவுலை சந்தித்த ஆண்டவர் உன்னை சந்திக்கும்படியாய் இந்த எல்லைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சித்தம் என்ன, தன்னுடைய நோக்கம் என்ன என்பதை அவர் பேசும்படியாய், அவர் உன்னோடு கூட உறவாடும்படியாய். அங்க வெளிச்சத்தை பார்த்து கண்ணு போயிட்டாரு. என்ன, நம்ம வெளிச்சத்துல வாழ்ந்த மனுஷன் தானே. ஓ, என் பாஸ்டர் என்ன வெளிச்சம் என்று தானே சொல்றவர், என்னுடைய அம்மா என்ன வெளிச்சம் என்று தானே சொல்றவர். கண்ணு வைத்து, கண் வைத்து. வேதம் சொல்லுகிறது, 3 நாள் அவன் சாப்பிடவும் இல்லை, அவன் குடிக்கவும் இல்லை, அவன் எதையுமே அவன் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஏனென்றால் கண்ணில செதில் வந்துட்டு. என்ன வந்துட்டு? செதில். இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருடைய கிரேட் கமிஷன், நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட முறை என்ன தெரியுமா? மத்தேயு 28 அதிகாரத்திலே சொல்லப்பட்டதான புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. ஏசாயா 6 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, யாரை நான் அனுப்புவேன்,
யாரும் காரியமாய் போவார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. நான் ஒருவனை தேடினேன். இன்னைக்கு ஆண்டவர் அநேக வாலிபர்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சந்தேகப்படாதீங்க, நீங்களானது. ஆண்டவர் அநேகரோடு கூட திட்டமும் தெளிவுமாய் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படி சவுலுடைய வாழ்க்கையிலே கண்களில் இருந்த செதில்கள் விழுந்து அவன் பவுலாய் மாறினானோ, இன்றைக்கு நம்முடைய கண்களிலே இருந்து செதில்கள் விழுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவருடைய மகிமையை காண முடியாதபடிக்கு, அவருக்கென்று வைராக்கியமாய் எழும்ப முடியாதபடிக்கு. அங்கே பழைய ஏற்பாட்டிலே நாங்க பார்க்கிறோம், பினேகாசுக்குள்ளே பக்தி வைராக்கியம் எழும்பினது. கர்த்தருக்காய் எதையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் எழும்பினது. அங்கே தாவீது சின்ன பையன், அவனுக்கு முன்பதாய் கோலியாத் நின்று தேவனை நிந்தித்த பொழுது, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் என் தேவனை நிந்திப்பதற்கு மாத்திரம் இன்றைக்கு அவனுடைய மண்டைய ஆண்டவர் எனக்கு ஒப்பு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் உலகத்தை உன்னுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறார். அங்கே எஸ்தர் வாலிப பிள்ளை ராஜாவினுடைய அரண்மனைக்குள்ளே இருந்தாள். இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் ஜனத்துக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொருடத்தில் இருந்து எழும்பும். இன்றைக்கு இந்த 1000க்கு மேற்பட்ட வாலிபர்கள் நீங்க கூட வந்தது, இங்க கூடி வந்தது சாதாரண காரியம் அல்ல. இந்த நாள் நீ மௌனமாயிருக்கிற நாள் அல்ல, எழும்பி பிரகாசிக்கிற காலம். எழும்பி பிரகாசி, உன்னுடைய வெளிச்சம் வந்தது. உன்னுடைய திருச்சபைக்கு நீ எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாய் மாறுகிற நாள் வந்தது. கப்பர்நகூம் எப்படி இருந்திருந்ததோ, இயேசுவினுடைய அங்கே களத்தில் இயேசு இறங்கின பிறகு எப்படி வெளிச்சமாய் மாறினதோ, நீ புறப்பட்டு போகும் பொழுது, பஸ்ஸில் இருந்து உன்னுடைய கால்கள் அங்கே நிலத்தில் வைக்கும் பொழுது உன்னுடைய கிராமம் வெளிச்சமாய் மாறும். ஹல்லேலூயா! இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். எஸ்தருக்குள்ளே எஸ்தர் என்ற வாலிப பிள்ளை, அவள் சொன்ன, நான் கட்டளையை மீறி நான் ராஜாவின் இடத்திலே பிரவேசிப்பேன். அவர் செங்கோலை நீட்டினார், நான் உயிரோடு இருப்பேன். இல்லாட்டி நான் செத்தாலும் சாகிறேன். ஒரு 15 வயசு 18 வயசு வாலிப பிள்ளைக்கு ஒரு தீர்மானம் உண்டானது, நான் செத்தாலும் சாகிறேன். என்னுடைய ஜனங்களுக்காய், என்னுடைய ஜன கூட்டத்துக்காய் நான் திறப்பிலே நின்று மன்றாடி என் தேசத்தின் ரட்சிப்புக்காய் நான் எழும்புவேன். ஹல்லேலூயா! எத்தனை பேர், எத்தனை பேர் என் ஆண்டவருக்காய், என் ஆண்டவருக்காய். அங்கே மரியாள் என்ற பொம்பளை பிள்ளை, அவருடைய வாலிப காலத்தில் அவருடைய கற்பும் ஆசீர்வதிக்கப்பட்டது. புருஷனை அறியாமல் மகா பெரிய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து என்கிறதான இரட்சகரை சுமக்க வேண்டும் என்கிற காரியம். அவள் தன்னுடைய அவமானத்தை எண்ணல, அவள் தன்னுடைய வெட்கத்தை எண்ணல. அவள் கிறிஸ்துவுக்காய் தன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுத்தாள். இன்னைக்கு அன்பு வாலிபனே, அன்பு வாலிப மகளே, நாட்கள் கடைசி காலங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. கடைசி நேரத்தில், கடைசி மணித்தியாலத்தில், கடைசி நாங்க நொடியில நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீ ஒரு தீர்மானம் எடுத்தால், பாதை என்பது, வழி என்பது நாங்க போற ரோட்டில் நானும் நீங்களும் எடுக்கிற தீர்மானம். என் ஆண்டவருக்காய், என் ஆண்டவருக்காய், என் ரட்சிப்பின் தேவனுக்காய், எனக்காய் ஜீவனை கொடுத்த என் ஆண்டவருக்காய் நாங்க எல்லாரும் ஒரு விசை, எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, ஹல்லேலூயா, எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தினவர்களாய், ஒருவேளை இளைய குமாரனை போல நீ ஆண்டவரை விட்டு ஒரு தூரப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உன்னுடைய வாழ்க்கை இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது தீமோத்தேயுவை பார்த்து பவுல் எழுதுகிறான், தன்னுடைய வாலிப சீஷனுக்கு பவுல் எழுதுகிறான், நீ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, நீ எல்லாவற்றிலும்
இன்றைக்கு வாலிபர்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறதான போதை பொருள் அது தேசத்தின் சாபம். இன்றைக்கு வாலிபர்களுக்குள்ளே வந்திருக்கிறதான ஓரின சேர்க்கை அது தேசத்தின் சாபம். அது பாவம். அது தேவன் விரும்பாத அருவருப்பு. வெளிச்சமாய் உன்னுடைய பாடசாலைக்குள்ளே, உன்னுடைய வகுப்பறைக்குள்ளே, நீ விளையாடுகிற மைதானங்களுக்குள்ளே, நீ போகிற வேலை ஸ்தலத்துக்குள்ளே, நீ ஊழியம் செய்கிறதான பகுதிக்குள்ளே கர்த்தருக்காய் பிரகாசிக்கிற வெளிச்சமாய் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய அபிஷேகம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து என்னை ஊற்றுங்க, என் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே, என் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த இறுதி நாட்களிலும் ஆண்டவரே உமக்காய் வல்லமை உள்ள ஆண்டவரே எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாய் ஆண்டவரே அக்கினி ஜுவாலையாய் பிரகாசிக்கும்படியாய், அக்கினி ஜுவாலையாய் பிரகாசிக்கும்படியாய் என்னை நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடினவர்களாய் எல்லா வாலிப பிள்ளைகளும் கண்களை மூடி ரெண்டு கரங்களையும் எல்லாரும் பின்னுக்கு இருக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்ன நோக்கத்திற்காய், ஆண்டவரே என்ன சித்தத்திற்காய் இந்த பூமியிலே நீர் என்னை உண்டாக்கினாயோ ஆண்டவரே, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி நிற்போம். அன்றைக்கு அந்த வாலிபனுடைய வாழ்க்கை தவிட்டு சட்டிக்கு பக்கத்தில் தான் இருந்தது. அந்த இளைய குமாரனா இருந்த அந்த வாலிபனுடைய வாழ்க்கை தவிட்டு சட்டிக்கு பக்கத்தில் இருந்தது. அந்த மனுஷன் பன்றிக்கு கொடுக்கிற, அங்க இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் அழுப்புங்க தம்பி, அவ்வளவு அழுப்புங்க, எல்லாரும் போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பராக்கிரமசாலியாய் மாற்றும்படியாய் இந்த மாலை வேளையை ஆண்டவர் உங்களுக்கு என்று ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் பராக்கிரமசாலி. சும்மா சோர்ந்து போய் சும்மா இருக்கப்படாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தம் போடாது. ஹல்லேலூயா. சத்தம் போடாது. ஹல்லேலூயா. நான் இயேசுவின் யுத்த வீரன். சத்தம் போடாது. நான் இயேசுவின் யுத்த வீரன். சத்தமா சொல்லுங்க, நான் இயேசுவின் யுத்த வீரன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ரட்சணியம் என்ன தலை செய்கிறார். வைங்க, ரட்சணியம் என்ன தலை செய்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, ரட்சணியம் என்ன தலை செய்கிறார். நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் இடைக்கச்சை, சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்கிற கேடகம். கையெடுத்து கொள்ளுங்க. விசுவாசம் என்னும் கேடகம், வார்த்தை என்கிறதான பட்டயம், நான் பிடித்துக் கொண்டதான இயேசு கிறிஸ்துவின் யுத்த வீரன். நிறைய பேர் சொல்லல. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் இயேசுவின், நான் இயேசுவின், நான் இயேசுவின், நான் யுத்த வீரன். அவருடைய சித்தத்தை பூமியில நிறைவேற்றும் வண்ணமாய், சொல்லுங்க, பூமியில நிறைவேற்றும் வண்ணமாய் அவருடைய சீசனாய், அவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற அக்கினி ஜுவாலையாய் கொழுந்து விட்டு எரிகிற தேவ வைராக்கியம் கொண்டு புறப்பட்டு போகிற வல்லமை உள்ள சீசனாய், வல்லமை உள்ள தேவ மனுஷனாய், பரிசுத்தமும் அவருக்கு பிரியமும் உள்ள ஜீவ வழியாய் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுறீங்களா? என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே ஜெபத்தோடு கூட ஹல்லேலூயா.